2025-26 ஆண்டுக்கான வருமான வரி தாக்கல், அதாவது இன்கம் டேக்ஸ் ஃபைலிங், அதுக்கான காலக்கெடுவை அரசு நீட்டிச்சிருக்காங்க. அதை பற்றின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025-26 ஆண்டுக்கான வருமான வரி தாக்கல் காலக்கெடுவை அரசு நீட்டித்துள்ளது. ஆனால் இன்னும் 40%க்கும் குறைவான வருமானங்கள் மட்டுமே செயல்படுத்தப்பட்டுள்ளன அப்படிங்கிறது இந்த ஒரு சமயத்தில் குறிப்பிடத்தக்கது. ஸோ இதோட தெளிவான டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த ஆண்டு மே 29 அன்று வருமான வரித்துறை கிட்டத்தட்ட 2 மாத தாமதத்துடன் ITR 1 மற்றும் ITR 4க்கான எக்ஸல் பயன்பாடுகளை வெளியிட்டது. இந்த பயன்பாடுகளின் வெளியீட்டின் மூலம் மத்திய நேரடி வரிகள் வாரியம் வரி செலுத்துவோர் 2024-25 நிதியாண்டுக்கான வருமான வரி வருமானத்தை தாக்கல் செய்ய தொடங்க அனுமதித்தது. அப்போதிருந்து பல்வேறு ITR படிவங்களுக்கான தொடர்புடைய பயன்பாடுகள் துறை வெளியிட்டுள்ளது. ITR 7க்கான ITR 7க்கான பயன்பாடுகள் இன்னும் வெளியிடப்படவில்லை. ஆஃப்லைன்லையும் சரி, ஆன்லைன்லையும் சரி. இந்த ஆண்டு ITR தாக்கல் அதிகாரப்பூர்வமாக தொடங்கிய நாளான மே 29 முதல் சுமார் 3.29 கோடி வருமான வரி தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் 3.19 கோடி வருமான வரிகள் சரிபார்க்கப்பட்டதாக வருமான வரித்துறையின் வலைதளம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் சுமார் 3 மாதங்களில் இதுவரை 1,13,66,260 சரிபார்க்கப்பட்ட வருமான வரிகள். இது மொத்தமான வருமான வரி வருமானத்தில் 40% கூட இல்லை அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ 1 கோடிக்கு மேலே சரிபார்க்கப்பட்ட வருமான வரிகள் மட்டுமே அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்டுள்ளன. வருமான வரி தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை செப்டம்பர் 15 வரை நீட்டித்துள்ளது மத்திய அரசு. ஸோ இதுக்கு முன்னாடி வருமான வரி தாக்கல் மே 29 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதிலிருந்து இப்போ இந்த ஆகஸ்ட் வரைக்கும் என்ன அப்டேட் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே வருமான வரி சரிபார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ITR ஃபைல் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேலே அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ அடுத்த மெயினான அப்டேட் என்ன அப்படின்னா, வருமான வரி தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை செப்டம்பர் 15 வரை நீட்டித்துள்ளது மத்திய அரசு அப்படிங்கிறது தான் மெயின். ஸோ இதில் நிதி அமைச்சகம் மே 27 அன்று தங்கள் கணக்குகளை தணிக்கை செய்ய தேவையில்லாத வரி செலுத்துவோர் 2025-26 ஆண்டுக்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய செப்டம்பர் 15 வரை அவகாசம் வழங்கப்படும் என்றும், வருமான வரி தாக்கல் கடமைக்கு இணங்க கூடுதலாக 46 நாட்கள் அவகாசம் வழங்கப்படும் என்றும் அறிவித்தது. அசல் காலக்கெடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 31 அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ITR படிவங்கள் மற்றும் பயன்பாடுகளில் அறிமுகப்படுத்தப்பட்ட விரிவான மாற்றங்கள் இந்த காலக்கெடு நீட்டிப்புக்கான முக்கிய காரணமாக நிதி அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. அமைப்பு தயார் நிலைக்கு தேவையான நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. வரித்துறையின் கூற்றுப்படி அசஸ்மெண்ட் இயர், அதாவது AY 2025-2026க்கான அறிவிக்கப்பட்ட ITRகள் இணக்கத்தை எளிதாக்குதல், வெளிப்படைத்தன்மை மேம்படுத்துதல் மற்றும் துல்லியமான அறிக்கையிடலை செயல்படுத்துவதை நோக்கமாக கொண்ட கட்டமைப்பு மற்றும் உள்ளடக்க திருத்தங்களுக்கு உட்பட்டுள்ளன. இந்த மாற்றங்கள் தொடர்புடைய பயன்பாடுகளில் அமைப்பு மேம்பாடு, ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனைக்கு கூடுதல் நேரத்தை அவசியமாக்கின. இந்த நீட்டிப்பு பங்குதாரர்கள் எழுப்பப்படும் கவலைகளை தணிப்பதற்கும் இணக்கத்திற்கு போதுமான நேரத்தை வழங்குவதற்கும், அதன் மூலம் வருமான வரி தாக்கல் செயல்முறையின் நேர்மை மற்றும் துல்லியத்தை உறுதி செய்வதற்கும் நோக்கமாக கொண்டுள்ளது. ITR பயன்பாடுகளின் தற்போதைய நிலை என்ன அப்படின்னு பார்க்கலாம். அசஸ்மெண்ட் இயர் 2025-26க்கு அறிவிக்கப்பட்ட 7 ITR படிவங்களுக்கான பயன்பாடுகளை அரசாங்கம் இன்னும் வெளியிடவில்லை. ITR 7க்கான பயன்பாடுகளின் வெளியீடு ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிலுவையில் உள்ளது. உண்மையில் ITR 6ஐ பயன்படுத்தி வருமானத்தை தாக்கல் செய்வதற்காக எக்ஸல் பயன்பாடு கடந்த வாரம் மட்டுமே வெளியிடப்பட்டது அப்படிங்கிறது இந்த ஒரு தருணத்தில் குறிப்பிடத்தக்கது. ITR பயன்பாடுகள் என்றால் என்ன அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். வருமான வரி படிவங்களை ஆன்லைனிலும் ஆஃப்லைனிலும் நிரப்புவதற்கு தேவையான கட்டமைக்கப்பட்ட டிஜிட்டல் இடைமுகத்தை ITR பயன்பாடு கொண்டுள்ளது. தொடர்புடைய ITR படிவ பயன்பாடுகள் படிவ சமர்ப்பிப்பு மற்றும் சரிபார்ப்பிலும் உதவுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் ITR பயன்பாடுகளின் வெளியீடு வரி வருமான தாக்கல் செயல்பாட்டில் ஒரு முக்கியமான படியை குறிக்கிறது. ITR பயன்பாடுகள் ஸ்கீமா சரிபார்ப்பு, ஆன்லைன் டிஜிட்டல் இடைமுகம் மற்றும் ரிட்டர்ன் சமர்ப்பிக்கும் தேவையான 3ஆம் தரப்பு மென்பொருள்களுடன் கணினி ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியது. மின் தாக்கல் செயல்பாடு பொதுவாக கட்டங்களாக வெளியிடப்படுகின்றன. ITR 1 மற்றும் ITR 4 போன்ற எளிமையான படிவங்களுடன் தொடங்கி பின்னர் மிகவும் சிக்கலான படிவங்கள் இதில் உள்ளன அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இப்போ
இந்த ஐடிஆர் 6 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்டேட் ஆயிடுச்சு. கடந்த வாரம் கூட ஐடிஆர் 6க்கான ஒரு முக்கிய அப்டேட் வந்துருச்சு. ஆனால் ஐடிஆர் 7க்கு வந்து இப்போ வரைக்கும் ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி எந்த ஒரு ப்ராசஸுமே இப்போ வரைக்கும் வெளியிடப்படலை. ஸோ இந்த அசஸ்மெண்ட் இயர் 2025-26க்கான ஐடிஆர் ஃபைலிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுமைக்கும் அப்டேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது பார்த்தா அது கொஸ்டின் மார்க் தான். ஏன் அப்படின்னா ஐடிஆர் ஒரிஜினல் ஃபைலிங் வந்து இன்னும் க்ரோர்ஸில் அதிகமாக இருக்கும். அதில் இப்போ வரைக்கும் ஃபைல் பண்ணவங்க 3.19 கோடி தான். ஸோ செப்டம்பர் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ இப்போது அதில் சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா 1,13,66,000 அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்போது இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ளே எவ்வளோ வெரிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்கு. ஸோ இன்னும் எவ்வளோ பேர் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட அதில் ஒரு 5 இதில் ஒரு 8 நாள் அப்படின்னு ஆவரேஜாக வச்சுக்கோங்க. 23 நாட்கள் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இது வரைக்கும் யாராவது ஐடிஆர் ஃபைல் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஃபைல் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலக்கெடு மறுபடியும் நீட்டிப்பிக்கப்படுமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்கு தான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 1 மந்த் இல்லை 20 டேஸ் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணால் அப்படின்னா நான் உங்களுக்கு டெஃபினட்டாக அப்டேட் பண்ணுறேன். ஃபைனலாக நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.